அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு அருகே பரனூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்ன காரணங்களால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? சரி செய்யும் பணி எதுவும் நடைபெறுதா? லாவண்யா, குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் முதல் திண்டிவனம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை இரு மார்க்கத்திலும் தற்போது இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கான புதிய தார் சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி செல்லக்கூடிய அந்த வழித்தடத்துல முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து பாதிப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாக ஏராளமான பயணிகள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தோடு தற்போது அந்த சாலைகளை கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. குறிப்பா இந்த சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள்ல குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைக்கு என்று சில வரைமுறைகள் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பொதுமக்களுக்கு உரிய அறிவிப்புகள் கொடுத்துதான் சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த சாலைகள் சீரமைப்பு பணிகள் ஒரு வகையில் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட அதே வேளையில தற்போது காலை நேரத்தில் குறிப்பாக அவசரத்திற்காக பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில இந்த சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பா பரனூர் தாண்டி செல்லக்கூடிய ஏராளமான வெளியூர் பயணம், இப்போ ஓணம் பண்டிகை உள்ளிட்ட விடுமுறை நாட்கள் என்பதனால ஏராளமான பயணிகள் வந்து செல்லக்கூடிய பிரதான ஒரு சுங்கச்சாவடி சாலையாக இருக்கிறது. இந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியை கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஏராளமான பயணிகள் தெரிவிக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.